பிரைம் மினிஸ்டரோ மத்திய அரசோ எந்த அறிவிப்பும் இல்ல. டீலிமிட்டேஷன் பத்தி தொகுதி மனுவரை பத்தி எந்த அறிவிப்பும் வரல. ஆனா மும்மொழி வணக்கம் தமிழ்நாட்டுல ஒரு முட்டாள்தனமான ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்குது. இப்ப காரணமே இல்லாத ஒரு தமிழ்நாட்டிலேயோ தேர்தல் ஆணையமோ பிரைம் மினிஸ்டரோ மத்திய அரசோ எந்த அறிவிப்பும் இல்ல. டீலிமிட்டேஷன் பத்தி தொகுதி மனுவரை பத்தி எந்த அறிவிப்பும் வரல. ஆனா மும்மொழி கொள்கையை தோத்துறாங்க இவங்க. திமுக ஸ்டாலின் அரசு தோத்துருச்சு. அதை மறைக்கிறதுக்காக வேணும்னு அதை மறைக்கிறதுக்காக மக்களை ஏமாத்துறது தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. விழிப்புக்கு வந்துட்டாங்க. இப்ப ஏன் அவரை யாரும் ஏமாத்த முடியாது. நான் இப்ப பேசுறது அடுத்த 10 நிமிஷம் வேகமா பாத்துறோம். அதனால இவங்க இனிமேல் ஏமாத்துற வேலை முடிஞ்சிச்சு. யாரை வர வச்சிருக்காங்க இப்ப மீட்டிங்கு? சிவகுமார். யார் அவரு? மேகதாது கட்டியே தீர்வான தமிழ்நாடு மக்களுக்கு காவேரி ஜீவாதார காவேரிய மதிப்பேன்றார். அவரு பணமே ஒதுக்கிட்டு இருந்தார். தமிழ்நாடோட என்ஓசி தேவையில்லைன்றாரு. அவரை கூட்டு வந்திருக்கீங்க. அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு. மாணவ ரோசம் இல்ல உங்களுக்குலாம்? தமிழ் மக்கள் இப்ப துரோகம் பண்ணல. மாணவ உங்களுக்கு ரோசம் இல்ல. அதே மாதிரி இன்னொருத்தர் பிணையல் விஜயன். அவரு அவங்க ஸ்டேட்ல ஒரு ஆத்தெல்லாம் மடிச்சு வச்சிருக்காரு. மக்களுக்கு எவ்வளவு ஜீவாதார பிரச்சனை. முல்லை பெரியார் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டான். ஒரு கமிஷனே போட்டான். ஆனா அவங்க பேச்ச மதிக்கவே மாட்டாங்க. அவங்க இன்னொரு நாளடி ஏத்தி கட்ட சொல்லிட்டான். கட்ட மாட்டாங்க. அவரை நீங்க சிவப்பு கம்பல் போய் வரவேற்கிறீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க பண்றதெல்லாம் வேஸ்ட். தோத்து போனா ஒருத்தன் காணாம போயிட்டான் தெலுங்கானால. சந்திரசேகரா அவனால ஒருத்தர் ராமராவன் ஒருத்தர் வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி இத்து போனவன் தமிழ்நாடு அந்த ஸ்டேட்ல ஒதுக்கி விட்டது கைசர் எல்லாம் கூட்டு வந்து மீட்டிங் நடத்துறீங்க. இது வந்து மீட்டிங்கா? இதுக்கு ஒரு மீட்டிங்கா? இதுதான் உங்களுக்கு தோல்வி எடுத்துக்காட்டு. அதாவது தோல்வி ஆரம்பிச்சிட்டீங்கிறதுக்கு ஒரு வழி தான். கண்ணு திறந்தா பாக்கலாம். காணாம போனவன் அட்ரஸ் இல்லாதவங்க கூட்டு வந்து மீட்டிங் நடத்துறீங்க. தமிழ்நாடு மக்கள் இவ்வளவு துரோகம் பண்றீங்க. ஒண்ணும் இல்ல. ஸ்ரீலங்கால கச்சத்தீவு எடுத்துக்கோங்க. யார் கொடுத்தது? கச்சத்தீவை? மீனவர் பாதிக்கு யாரு கொடுத்தது? உங்க அப்பா கொடுத்தாரு. உங்க அப்பா இந்திரா காந்தி சேர்த்து கொடுத்தது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம கஷ்டப்படுறோம். யாரு காரணம்? பிஜேபி கஷ்டப்பட்டு ரெக்கவரி பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. நிச்சயமா கச்சத்தீவை மீட்போம். பாருங்க வேணா. தமிழ்நாட்டுக்கு உரிமை நிச்சயமா கிடைக்கும். தலைவர் மோடியும் விட மாட்டாரு, அண்ணாமலையும் விட மாட்டாரு. இனிமேல் 2026 எங்களுடையது, தாமரையுடையது, என்டிஏ கூட்டணியுடையது. இதோட முடிஞ்சிச்சு. திமுக திராவிட மாடலோட சவாத்தெல்லாம் முடிய போது. பாரத் மாதா கி ஜெய். வெற்றி நிச்சயம். இவங்க தோக்கத்து உறுதியாயிடுச்சு. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இட்டு போனவங்க எல்லாம் கூட்டு மீட்டிங் நடத்துறாரு. இந்த மீட்டிங் தோல்வி அடையும். எங்க தலைவர் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல எல்லார் வீட்லயும் கருப்பு கொடி ஏந்தி தொண்டர்கள் பாமர மக்களோட சேர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த எதிர்ப்பை நாங்க வலுவையா எதிர்க்கிறோம். இந்த கூட்டத்தை கண்டிக்கிறோம். இந்த நாடக தோல்விய அவங்க தோத்துட்டாங்க சார். மும்மொழிக்குள்ள தோத்துட்டாங்க. அவங்க தோத்ததுக்காக தான் டீலிமிட்டேஷனை கொண்டு வராரு. இருமொழி கொள்கை தோத்துச்சு தமிழ்நாட்டுல. சோ அது இவர் வந்து காப்பாத்திக்கிறதுக்காக இட்டு போவெல்லாம் கூட்டு வச்சுக்கிறாரு. அவங்களுக்கு இப்ப வழி இல்லைங்க. தோத்துட்டாங்க. அவங்க தோத்ததை வந்து திருப்பி எப்படி காட்ட முடியும்? மக்கள்கிட்ட வந்து எழுச்சி. நாங்க போறோம் ஒரு தெருவா ஆதரவு கையெழுத்து வாங்க போறோம். ஒரு தெருல ஒருத்தவரை இல்லைன்னு சொல்லுங்க. இல்லன்னு சொன்னாங்க. போய் சொன்ன உடனே அப்படின்னா சரிங்க. திமுக வீட்டுல கூட கையெழுத்து போடுறாங்க. திமுக வீட்டுல எல்லாரும் கையெழுத்து போடுறாங்க. ஆனா சொல்லாதீங்க நான் கையெழுத்து போடுறேன்றாங்க. ஏன்னா எல்லாரும் பாமர மக்களுங்க. அரசு பள்ளியில அவங்க இன்னொரு லாங்குவேஜ் படிக்கணும்ன்றாங்க. நம்ம கவர்மெண்ட் செலவு பண்ணி படிக்க வேணா சொல்லுவாங்க. யாரா சொல்லுங்க. தனியார் ஸ்கூல்ல நீ படிக்கிற. நீ பார்த்தனா வைன் ஷாப் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல 19 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல 15 வந்து இவங்களுக்கு தான். ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூலா? எல்லா மந்திரிக்கும் ஸ்கூல் இருக்கு. இன்க்ளூடிங் ஸ்டாலின்ல இருந்து எல்லாருக்கும் ஸ்கூல் இருக்கு. என்ன நினைச்சு மக்கள் எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க. முட்டாளிச்சு தமிழக மக்களை இந்த திராவிட போர்வை வச்சுட்டு ஏமாத்தி நாசம் பண்ணிட்டாங்க. வைன் ஷாப் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நாங்க போய் அப்பா கடைன்னு வச்சிருக்காங்க. உண்மைதானே? நீ அரசு எல்லா கவர்மெண்ட் அரசு வச்சுக்கல. உங்க படத்தை இது வச்சுக்கோ. மக்களை நாங்க வச்சு விடுறோம். தப்பு இல்லைங்க. நீங்க சொல்லுங்க. மக்கள் சொல்லுங்க. நீங்க கவர்மெண்ட் ஆபீஸ்ல தாலுகா ஆபீஸ் போ, ஸ்கூல் போ, அரசு பள்ளி போ. எங்க ஹெட்மாஸ்டர் ரூம்ல வாசல்ல உள்ள எதுக்கு அங்க நீ ஏன் எது ஒண்ணும் படிக்காத? நீ உங்க ஹெட்மாஸ்டர் டேபிள் பின்னாடி பார்த்தா ஸ்டாலின் படம். என்ன இது நியாயம்? அது எங்க போனாலும் வைன் ஷாப் உங்களுக்கு தானே. அதுதானே உங்களுக்கு தமிழ்நாடு பட்ஜெட்டே 2 லட்சம் கோடி வருஷத்துக்கு தேவை. ஒரு 50,000 கோடி லாபம். அங்கதான் லாபம் வருது உனக்கு. அங்கேயும் போட்டோவா யார் வேணாங்க? அது மக்களுக்கு தலைவர் சொன்னா வச்சிருக்காங்க. நிச்சயமா எல்லா 5000 வைன் ஷாப்லயும் பொறுமையா நாங்க வைப்போம். எங்களுக்கு எப்ப வைக்கணும் தெரியும். எப்ப போராடும் தலைவர் சொல்லிட்டாரு. சொல்லாம செய்வோம் நாங்க. இது வந்து பொறுமையான போராட்டம். ஜஸ்ட் கருப்பு கொடி காமிச்சிட்டோம். நாங்க எங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சிட்டோம். இந்த கூட்டம் வந்து தோல்வி அடைஞ்சிச்சு. நாங்க வெற்றி அடைஞ்சிட்டோம். நன்றி. சொன்னீங்க எல்லாருக்கும் வந்து மாநில அரசோட மத்திய அரசு சார் இது கொடுத்தது வந்து இந்திரா காந்தி ஸ்ரீலங்கா பிரைம் மினிஸ்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிட்டு கொடுத்தது. அப்ப வந்து இவர் வந்து சர்க்காரிய கமிஷன்ல மாட்டியிருந்தார். ஸ்டாலின் முதல் கருணாநிதி அப்ப ஸ்டாலின் மாட்டியிருந்தாரு. அப்ப சர்க்காரிய கமிஷன் உள்ள போக வேண்டிய சூழ்நிலை வரும்போது இந்த கையெழுத்து போடு அப்பதான் அவனை விடுவாங்க. அதான் தப்பிச்சாரு.
கச்சத்தீவை கொடுத்து ஒரு குடும்பம் தப்பிச்சுங்க. பல லட்சம் கோடி வச்சிருந்தா கச்சத்தீவை கொடுத்து தப்பிச்சாங்க அவங்க. இதான் உண்மை சார். இது அதுக்கப்புறம் இந்த கேஸ் யார் தெரியுமா போட்டது? நீங்க இப்ப இருக்க யாரும் போடல, ஜெயலலிதா அம்மா போட்டாங்க கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல. தெரியுமா உங்களுக்கு? கச்சத்தீவு அவங்க போட்டா கடிதம் பண்ணிருக்கோம் நம்ம. அதே மாதிரி இப்ப தலைவர் எங்க மோடி என்ன பண்ணாரு தெரியுமா உங்களுக்கு? தமிழக வீடு 10,000 வீடு கட்டி கொடுத்தாருங்க. சைலண்டா நாங்க பாட்டுக்கு தமிழுக்கு பண்ணிட்டே தான் இருக்கோம். உங்களை மாதிரி மோகம் அடிச்சு மோகம் அடிச்சு ஊழல் எடுத்துறது, தமிழ் மக்களை கெடுக்கிறதே வேலை. உண்மையா சொன்னா தமிழ் மக்கள் கெடுத்துட்டு இருக்காங்க. நாங்க நல்லது பண்ணிட்டு இருக்கோம். ஆனா வெளியே செலவு பண்றோம். ஏன்னா வெளிநாட்டுல போய் பண்றோம். அப்ப அது அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடும். சிங்கள கோச்சு போகலாம், அப்புறம் அவங்க ஓட்டு சுட்டாதான். அதனால பொறுமையா தலைவர் தமிழ் மக்களுக்காக மோடி பண்ணிட்டே இருக்காரு. இன்னும் கட்டிட்டு இருக்காரு. நிறைய ஸ்கீம்ஸ் இப்ப இந்தியாவில இருந்து நிறைய பணம் போயிட்டே இருக்காங்க அவங்களுக்காக. நிச்சயமா தமிழ் மக்களுக்கு நல்ல ஒரு தலைவர்னா மோடி தான். தமிழ் மக்களுக்காக, அதாவது ஸ்ரீலங்கா தமிழ் மக்களுக்காக பல விஷயம் செய்திட்டு இருக்காரு அவரு. தலைவரும் போட்டு இருந்தாருல, அந்த திறப்பு அண்ணாமலை தலைவரும் போட்டு இருந்தாரு. அதனால திமுகவை பொறுத்தளவு போய் திமுகவோட கூட்டணி போய் எல்லாம் ஜாலரா அடிச்சுட்டு சீட்டுக்காகவும் பணத்துக்காகவும் ஒட்டிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் பாருங்க, நேற்று வேல்முருகன் புலம்புறான். நாளைக்கு பாரு பேசுறான், நாளைக்கு ஒட்டிப்பான். இவங்களுக்கு எல்லாம் பணம் தாங்க. இப்ப சேகர் பாபு சொல்றாரு, நேற்று சொல்றாரு சேகர் பாபு வேல்முருகன், வேணா நீ போ அப்படின்றாரு. அவர் யார் சொல்றது தலைமைக்கு போறதுக்கு? சோ திமுக கண்ட்ரோல் எல்லாம் போயிடுச்சு. இப்ப ஸ்டாலின் சொன்ன வேண்டிய விஷயத்தை சேகர் பாபு சொல்றாரு. நேற்று கேட்டீங்களா, பேட்டி கேட்டீங்களா நீங்க? கூட்டணி விட்டு போறத போ அப்படின்றாரு. இவர் எப்படி சொல்லுவாரு? சோ அங்கேயும் கண்ட்ரோல் எல்லாம் போயிடுச்சு. அங்க 4 சூப்பர் சிஎம் சொன்னாரு எங்க மந்திரி பிரதான். உண்மைதான் அது. ஸ்டாலினுக்கு மேல நிறைய பேர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இதெல்லாம். ஜெய் எங்க மாநில தலைவர் இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்களின் ஆணைக்கு இணங்க இன்னைக்கு நாங்க கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் பண்றோம். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கலாம், ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால கனிமொழி அம்மா அவங்க வீட்டுல வாசல்ல நின்று இது மாதிரி கருப்பு கொடி பாட்டின ஞாபகம் மக்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். எதுக்குன்னா இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அம்மா நின்னாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு? தமிழகம் ஃபுல்லா குடிச்சு சீரழிஞ்சு இளம் விதவைகள் எண்ணிக்கை பல மடங்கு உயர்ந்திருக்கு. ஈவன் சின்ன பசங்க கூட, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க கூட போதையின் பாதையில் அழிவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால என்ன ஆச்சுன்னா அவங்களோட பெற்றோர்களுக்கு மன உளைச்சல், வீட்டுக்கு வருமானம் இல்லை. ஒரு வீட்லயும் அந்த வருமானம் குறைஞ்சு போச்சு. ஏன்னா எல்லாம் வைன் ஷாப்புக்கே போகுது, டாஸ்மாக்குக்கே போகுது. அதற்காக தான் நாங்க என்ன பண்ணோம்னா எல்லா டாஸ்மாக்லயும் போய் அப்பா கடை, ஏன்னா அம்மா உணவகம் இருக்கு, அப்பா கடையை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒட்ட போனா அதிலும் எங்களுக்கு என்ன சொல்றது, ரொம்ப கொடுமையான இது பண்ணாங்க. அரெஸ்ட் பண்றது, மகளிரை கொண்டு போயிட்டு எந்த ஆர்ப்பாட்டமோ அராஜகமும் இல்லாம கடையில போய் ஒட்டினதுக்காக ரிமாண்ட் அளவுக்கு நான் பெயிலபிள் எல்லாம் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் தேவையற்றது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு கிளையிலும் வளர்ந்து கொண்டிருப்பது அவர்களுக்கு அச்சத்தை காட்டுகிறது. திராவிட அரசுக்கு அச்சத்தை காட்டுகிறது. இன்னைக்கும் என்ன நினைச்சிருக்கோம், முல்லை பெரியாருக்கு போய் நம்மளோட மாநில முதலமைச்சர் முல்லை பெரியாறுல போய் அங்க பேசினாரா? பினராயி கிட்ட எங்களுக்கு இதை கொடுங்க, தண்ணி கொடுங்க, அதை பண்ணுங்க, எல்லாம் இதை பேசினாரா? ஒண்ணுமே பண்ணல. அதே மாதிரி சிவகுமார் கிட்ட போய் மேகதாதுக்கு போய் எதாவது பேசினாரா? இல்லை. இன்னைக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சி ஒவ்வொரு நாளும் மக்களை நோக்கி எங்கள் பாதை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு வீடா நாங்க போய் அணுகிறோம். எல்லாரோட மக்களின் மனநிலையும் மாறி இருக்கு. எங்க இது பெருசா வந்துட போதோன்னு தேவையற்ற ஒரு சிவப்பு கம்பளம் போட்டு அவங்கள கூப்பிட்டு, இன்னும் அமித்ஷா அறிவிக்கல, உள்துறை அமைச்சர் ஏதாவது அறிவிச்சாரா வரையறை, தொகுதி வரையறைன்னு ஏதாவது அனுப்பிச்சார, மறு வரையறைன்னு இல்லவே இல்லை. தேர்தல் கமிஷன் அறிவிச்சுதா? இல்லை. ஆனா எதையோ கேட்டு மக்களை மழுங்கடிக்கணுங்கிறத தானா ஒண்ணு எடுத்து சும்மா அவங்கள கூப்பிட்டு இன்னைக்கு ஃபுல்லா அந்த சீனை ஓட்டணும். டெய்லி ஏதாவது ஒரு மீடியால மக்களுக்கு நாங்க ஃபேவரா இருக்கோம், மக்களுக்கு எதிரான ஆட்சி இது 2026 கண்டிப்பாக அற்றப்படும். ஒவ்வொரு பாஜக தொண்டனும் இதற்காக கடுமையாக உழைத்தார்.